ஜம்மு காஷ்மீர் எல்லையில் 8வது நாளாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நேற்று இரவு எல்லையின் பல்வேறு பகுதிகளில் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய தாக்குதலால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவம் தக்க பதிலடி தருவதற்கு ஆயத்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது. பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தெற்கு காஷ்மீரில் பதுங்கியிருக்கலாம் என என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பஹல்காமில் தாக்குதல் தினத்தன்று மேலும் சில பயங்கரவாதிகள் தொலைவில் இருந்ததாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் நீண்ட நாட்கள் அங்கேயே மறைந்திருந்து செயல்படும் வகையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம் எனவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விதித்திருக்கும் தடையால் ஆண்டுக்கு 5000 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனை ஈடு செய்வதற்கு இந்திய அரசு மானியங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் 2 நாட்டின் கொள்கையை பற்றி பேசி ஆத்திரத்தை தூண்டிவிட்டதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஒருவேளை போர் வந்தால் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வரும், ஆனால் அதன் முடிவு கடவுளுக்கே தெரியும் என்றும் கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதல் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. லஜ்பத் நகர், ஆர்கேபுரம் மற்றும் துவாரகை உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பிரகதி மைதான் பகுதியில் அதிகாலை 5:30 மணி முதல் 5:50 மணி வரை மணிக்கு 78 கிலோமீட்டர் பலத்த காற்று வீசியது. மேலும் மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதால் டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்துள்ளது. இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சில விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் டெல்லியின் லஜ்பத் நகர், ஆர்கேபுரம் மற்றும் தாரகை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். உலகில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் முதன்மை நாடாக திகழ்ந்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற குஜராத் தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர் 2014ஆம் ஆண்டு வரை பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சம்பளம் இம்மாதம் முதலே வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆலமரத்துப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியதாக தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகைக்கு ஜூன் 4ஆம் தேதி புதிதாக விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இனாம் மணியாச்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசு புறம்போக்கு நிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் உரிய ஆவணங்களுடன் மக்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்தார். தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் நோக்கில் அவர்களது தனிப்பட்ட விவரங்களை கோரினால் வழங்க முடியாது என தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொதுநல நோக்கமில்லாமல் அந்தரங்க உரிமைகளை பாதிக்கும் கேள்விகள் கேட்கப்பட்டால் தகவல் தர முடியாது என்று மாநில தகவல் ஆணையர் பிரேம்குமார் தெரிவித்தார். 2025 ஏப்ரல் மாதம் GST வருவாய் 2.37 லட்சம் கோடி ரூபாய் வசூல் செய்ததன் மூலம் புதிய உச்சத்தை தொட்டது. 2025 ஏப்ரல் மாத GST வருவாய் வசூல் பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ள மத்திய நிதியமைச்சகம், ஏப்ரல் மாத GST வருவாய் வசூல் 2.37 லட்சம் கோடி ரூபாய் என்பது 2017இல் GST அமல்படுத்தியதிலிருந்து அதிகபட்ச தொகை என தெரிவித்துள்ளது. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மே தினத்தை முன்னிட்டு மாவட்ட வழங்கல் அலுவலர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் புறக்கணிப்பதாக அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக அமைச்சரவை ஜாமீன் பெற்ற அமைச்சரவை எனவும் அமைச்சர்கள் அனைவரும் வாய்தாவுக்கு சென்று வருவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல் செய்தார்.
மே தினத்தையொட்டி மதுரை பொன்மேனி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திமுக அமைச்சர்களை பொறுத்தவரை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் என்றார். திமுக ஆட்சியில் அறிக்கை மட்டுமே வருவதாகவும் மக்களுக்கான திட்டங்கள் வரவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் முடிய போகிற நிலையில் மக்களுக்கு எந்த திட்டங்களும் வரவில்லை என்று தெரிவித்தார். மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக திமுக பொய் சொல்கிறது என்று கூறினார். திமுக ஆட்சி மக்கள் விரோத வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் குற்றம் சாட்டினார். மே தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியை அகற்ற அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே துணி துவைக்கும் போது மின்சாரம் தாக்கிய தங்கையை காப்பாற்ற முயன்ற அக்கா உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுக்குடிப்பட்டி அரசு பள்ளியில் படித்து வந்த கல்லங்காலப்பட்டியை சேர்ந்த திவ்யாவும் அவரது தங்கை சிவரஞ்சனியும் தோட்டத்து கிணற்றில் துணி துவைத்து குளிப்பதற்காக சென்றனர். அப்போது சிவரஞ்சனியை மின்சாரம் தாக்கியதைக் கண்டு திவ்யா காப்பாற்ற முயன்றார். இந்திய ராணுவத்தில் மீண்டும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் துருவ் ஹெலிகாப்டர் இணைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் விபத்துகள் ஏற்பட்டதால் துருவ் ஹெலிகாப்டர்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. பாதுகாப்புத் துறையின் ஆய்வுக்கு பிறகு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் ஆண் நண்பரின் வீட்டில் இளம்பெண் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதாகவும் அதற்கு முன்பாக அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆண் நண்பரை தேடி வருகின்றனர். தெலுங்கானாவில் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விமான நிலைய துப்புரவு பணியாளர்கள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். துபாயில் இருந்து மஸ்கட் வழியாக ஹைதராபாத் ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் இருந்து வந்த பயணி ஒருவர் 3.5 கிலோ எடையுள்ள 30 தங்க கட்டிகளை கடத்தி வந்தார். அவற்றை வெளியில் கொண்டு செல்ல துப்புரவு பணியாளர்கள் உதவியுள்ளனர். ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வர் பல்கலைக்கழகத்தில் நேபாள மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 மாதங்களில் 2 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. மே தினம் மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு கேரள மாநிலம் மூணாறு அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. வண்ண விளக்கு அலங்காரங்களுடன் வடிவமைக்கப்பட்ட மலர்களை கண்டு ரசித்த பொதுமக்கள் விதவிதமான மலர்களுக்கு முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இசை கச்சேரி விழாவில் பொதுமக்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஹரியானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஹரியானாவின் ஜஜர் ஜாரில் அதிகாலை பெய்த கனமழையால் நகரின் சில பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சில இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பெங்களூருவில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரம் விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். கடந்த சில நாட்களாக பெங்களூரில் சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழை பெய்த போது வீசிய பலத்த காற்றால் மரம் முறிந்து ஆட்டோ மீது விழுந்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாவதோடு போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வழிபாடு நடத்தினர். நடை திறப்பு நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கலந்து கொண்டு வழிபட்டார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஜாபர் சேட் என குறிப்பிட்டு பேசியதால் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. சிவகாசி அருகே திருத்தங்கலில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மே தின விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே விசிக பிரமுகர் கொலை வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர். விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளராக இருந்த ஆவாரம்பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமார் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் டேவிட் ராஜா மற்றும் சிவா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வீட்டில் கணவன் மனைவி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களாக வீடு திறக்கப்படாத நிலையில் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை மீட்டனர். மனைவி பாக்கியம், தாலிக்குடி உள்பட 10 சவரன் கொள்ளை என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கூகுள் மேப் உதவியுடன் கோயில்கள், வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தமிழ் பாரதி, சரவணன் ஆகிய 2 பேரை கைது செய்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 பவுன் தங்க நகை, 2 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராயப்பனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளர் 60 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் தணிக்கை செய்தபோது 60 லட்சம் ரூபாய் வரை மாயமானது தெரியவந்த நிலையில் தணிக்கை செய்ய விடாமல் தடுத்த அதிகாரிகளிடம் செயலாளர் துரைசாமியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மே தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் விடுமுறையாக இருந்தபோதிலும் புதுக்கோட்டை வாரச்சந்தை பகுதியில் மது விற்பனை படுஜோராக நடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கள்ளச்சந்தையில் நடைபெற்ற இந்த மது விற்பனை குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மே தினத்தன்று கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளலூர் சாலையில் உள்ள மதுபான கடையில் சோதனை நடத்திய தனிப்படை போலீசார் 10 பெட்டிகளில் விற்பனைக்கு வைத்திருந்த 912 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து பணம் செலுத்த பயன்படுத்தப்படும் POS இயந்திரம், 1.28 லட்சம் ரூபாய் ரொக்கம், செல்போன் மற்றும் 2 வீலரை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு திமுக பிரமுகர் கூறும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூவைக்கிணறு கிராம தரைமட்ட பாலத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காத ஆட்சியரை கண்டித்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றவில்லை என சாலை நுகர்வோர் பாதுகாப்பு குழு உறுப்பினர் போனிபாஸ் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செல்போன் விற்பனை கடையில் பூட்டை இரும்பு கம்பியால் உடைத்து 2 லட்சம் ரூபாயை மர்ம நபர் கொள்ளையடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நிர்மல்குமார் என்பவரின் செல்போன் கடைக்குள் புகுந்து கொள்ளையடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த பூண்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 7 வயது சிறுமியிடம் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிறுமி அளித்த அந்த மனுவில் பூண்டி நீர்த்தேக்கத்தையொட்டி அமைந்துள்ள பூங்காவை திறக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சிறுமியின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் முசிறியில் போலி செய்தியாளர் அடையாள அட்டை, போலி ஆதார் அட்டையுடன் உலா வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். முசிறி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது காரில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரிடமிருந்து 6,60,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பள்ளியில் டிவி, லேப்டாப் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தண்டலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு இறுதித் தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 24ஆம் தேதி பள்ளி மூடப்பட்டது. இந்த சூழலில் அலுவல் பணிக்காக ஏப்ரல் 29ஆம் தேதி ஆசிரியர்கள் வந்தபோது டிவி, லேப்டாப் திருடப்பட்டது தெரிந்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் பாலாஜி என்பவர் திருடியது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் உயர்மின் விளக்கு கம்பம் சாய்ந்து விழுந்தது. சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையில் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள மரங்கள் முறிந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. அத்துடன் கார்கள் மற்றும் பைக்குகளும் சேதமடைந்தன.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சில இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. சிறுமுகை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. எனவே இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையல் கலை வல்லுநர் செஃப் தாமுவிற்கு சென்னை அமிர்தா கல்விக் குழுமத்தின் தலைவர் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். தென்னிந்திய செஃப் அசோசியேஷன் சார்பில் ரேடிஷன் ப்ளூ ஹோட்டல் GRTயில் செஃப் தாமுவிற்கு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் 3 அதிரடி சலுகைகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRT ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா வெளியிட்டனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற இவர்கள் GRT ஹோட்டல்கள் அதன் அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக தெரிவித்தனர். சிலம்பங்கலைக்கு 3% இடஒதுக்கீடு தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டையில் சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி அசத்தினர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து லண்டனில் இந்திய வம்சாவளியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காலிஸ்தான் ஆதரவு அமைப்பினரும் பாகிஸ்தானியர்களும் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்தியாவுக்கு ஆதரவாக திரண்ட இந்திய வம்சாவளியினர் பயங்கரவாதத்தை கண்டித்தும் பாகிஸ்தானை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். குவைத்தில் கேரளாவை சேர்ந்த கணவன் மனைவி கத்திக்குத்து காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி கத்தியால் குத்தி உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் சீக்கியர்கள் 22 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. மேலும் இதில் லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்டு 22 சீக்கியர்கள் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான புதிய கனிம ஒப்பந்தம் இருதரப்புக்கு சமமான பலன்களை உடையது என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். திருத்தப்பட்ட ஒப்பந்தம் சில மாதங்களுக்கு முன்பே தயாராகிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான மோதல் காரணமாக தாமதமானதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே புதன்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிதியுதவி வழங்கியதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிறுத்தியதால் வேலையிழந்த நூற்றுக்கணக்கான ஐநா ஊழியர்கள் ஜெனீவா தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கி வந்த நிதியுதவியை நிறுத்தியதால் பல்வேறு நாடுகளும் நிறுத்திவிட்டன. இதனால் உலக சுகாதார அமைப்பு ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதில் வேலை இழந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜப்பானின் ஒசாகாவில் பள்ளி குழந்தைகள் 7 பேர் மீது கார் ஏற்றி கொல்ல முயன்ற பயங்கர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசாகாவில் பள்ளி முடிந்து குழந்தைகள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது 28 வயதான இளைஞர் காரை ஏற்றி கொல்ல முயன்றார். அந்த இளைஞரை கைது செய்த போலீசார் விசாரித்த போது வாழ்க்கையை வெறுத்து போய் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளார். அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் ஹான் டக்-சூ ராஜினாமா செய்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய தனது ராஜினாமை அறிவித்த அவர், நெருக்கடியின் போது தன்னால் முடிந்ததை செய்யவும் செய்ய வேண்டியதை செய்யவுமே பதவி விலக முடிவு செய்ததாக தெரிவித்தார். ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிட்டு நிரந்தர அதிபராக ஹான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போரை நிறுத்தக் கோரியும் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கக் கோரியும் மே தினத்தை ஒட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசா மக்கள் பட்டினியால் இறப்பதை தங்களால் அனுமதிக்க முடியாது எனவும் கோஷங்களை எழுப்பினர். செர்பியாவின் பெல்கிரேட் பகுதியில் ஆளும் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி 6வது மாதமாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 1000கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் சங்கமும் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மெக்சிகோ
மெக்சிகோவின் ஒட்டும்பாவில் கடந்த 400 ஆண்டுகளுக்கு மேலாக மே தினத்தில் கொண்டாடப்படும் கழுதைகள் திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கழுதைகள் போல் வடிவமைக்கப்பட்ட கார் மற்றும் வேன்களில் கழுதைகள் அழைத்து வந்த உரிமையாளர்கள் பாரம்பரிய முறையிலான ஆடைகளுடன் அதன் மீது அமர்ந்து போலோ விளையாடி கொண்டாடினர். மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டி 2026 ஜூலை மாதம் 5ஆம் தேதி லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் என்று ICC அறிவித்துள்ளது. லார்ட்ஸில் நடந்த விழாவில் இறுதிப் போட்டிக்கான தேதி மற்றும் போட்டிகள் நடைபெறவுள்ள மைதானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி 24 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலச்சந்தர் கருணை காட்டியதால் தான் இன்றைக்கு நான், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி எல்லோருமே என மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதி வித்யா பவனில் மறைந்த நடிகரும் எழுத்தாளருமான கிரேசி மோகன் எழுதிய 25 புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நடிகர் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்துள்ள திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வரும் 3ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள படக்குழு படத்தின் டைட்டில் டீசர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டட திறப்பு விழாவை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக நடிகர் விஷால் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய கட்டடப் பணிகள் ஜூலை மாதம் நிறைவடையும் என்று கூறினார். இது நடிகர் சங்க கட்டடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக கட்டப்பட்ட கட்டடம் என்று தெரிவித்தார். மும்பையில் மே 1 முதல் மே 4ஆம் தேதி வரை நடைபெறும் வேவ்ஸ் 2025 கருத்தரங்கில் நடிகர் மோகன்லால் கலந்து கொண்டார். கருத்தரங்கில் நடிகர்கள் ரஜினி, சிரஞ்சீவி, மிதுன் சக்கரவர்த்தி, அக்ஷய்குமார் மற்றும் நடிகை ஹேமமாலினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகர் ஜெய் நடித்துள்ள புதிய படத்திற்கு ஒர்க்கர் என பெயரிடப்பட்டுள்ளது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகியுள்ள படத்தை வினய் கிருஷ்ணா இயக்கியுள்ளார். சோபனா ராணி தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். படத்தில் முக்கிய வேடத்தில் யோகி பாபு, நாகநீடு ஆகியோர் நடித்துள்ளனர். தனக்கு ஏற்பட்ட முட்டிக்காயம் விரைவில் குணமடைவதற்காக தனது சிறுநீரை 15 நாட்கள் குடித்ததாக சூரரை போற்று படத்தில் நடிகர் பரேஷ் ராவல் தெரிவித்துள்ளார். மேலும் 1.5 மாதங்களிலேயே தான் முழுவதுமாக குணமடைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். திருச்சி பொன்மலை புனித சூசையப்பர் திருத்தலத்தில் 98ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருத்தல பங்கு தந்தை தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்ட பின் வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு 5 சப்பரங்களில் சொரூபங்கள் வைக்கப்பட்டு அச்சரிக்கப்பட்டு பங்கு மக்களால் தூக்கி செல்லப்பட்டன. மதுரை சித்திரை திருவிழாவின் 3வது நாளில் கைலாச பர்வத வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும், காமதேனு வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் ஒரு வாகனத்தில் மீனாட்சி அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் மீனாட்சி அம்மன் வேடமிட்ட குழந்தைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். காரைக்கால் அம்மையார் கோவிலின் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு மே 4ஆம் தேதி காலை 7 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 3 நாட்களுக்கு 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு மே 6ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. மே 8ஆம் தேதி காலை தேரோட்டம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் திரௌபதி அம்மன் கோவிலில் 6 படை புனித யாத்திரை செல்லும் முருக பக்தர்களின் பால்குட நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்து பால்குடம் சுமந்து வந்த பக்தர்கள் திரௌபதி அம்மன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. கடலூர் குறிஞ்சிப்பாடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 48வது ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி இந்த திருவிழா நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மனுக்கு கந்தர்வ பொம்மை பூ கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதேபோல் முதல் மற்றும் 2ஆம் பிரகாரத்தில் சுவாமிக்கு பூஜை நடத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் பனங்குடி புனித சூசையப்பர் ஆலய தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மதியம் 2 மணிக்கு வான வேடிக்கை மேலதாளத்துடன் தேர்பவனி தொடங்கி தெற்கு, மேற்கு, வடக்கு ரதவீதி மெயின் ரோடு வழியாக வலம் வந்தது. அப்போது ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு தென்னங்கன்று, உப்பு, மிளகு தூவி வாழைத்தார்கள் வழங்கி வழிபட்டனர். தேர்பவனி முடிந்ததும் தேரின் முன்பு நற்கருணை ஆசிர் நடைபெற்றது.